இன்னைக்கும் அந்த அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா நம்மள அவ்வளோ டார்ச்சர் பண்றாங்க. ஐயோ அரசியலே வேண்டாமான்னு சொல்ற அளவுக்கு அவங்கள அசிங்கப்படுத்தி, அவங்கள எவ்வளோ கேவலப்படுத்த முடியுமோ கேவலப்படுத்தி, கூட இருக்கிற ஆளுங்களெல்லாம் கஷ்டப்படுத்தி கொண்டுட்டு வந்து வைக்கிறீங்க. இது ஒரு அரசியல். எனக்கு சேஃப்டியான ஒரு இடத்துல நான் இல்லைங்கிறதும் எனக்கு தெரியும். புதுச்சேரி முன்னாள் அமைச்சர் சந்திர பிரியங்கா 2 அமைச்சர்கள் தனக்கு தொடர்ந்து தொல்லை கொடுப்பதாகவும் தனது உயிருக்கு ஆபத்து இருப்பதாகவும் வீடியோ வெளியிட்டுள்ளது புதுச்சேரி அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி முன்னாள் அமைச்சரும் நெடுங்காடு தொகுதி எம்எல்ஏவுமான சந்திர பிரியங்கா நேற்று தனது பேஸ்புக் பக்கத்தில் வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார். அந்த வீடியோவில் பொதுமக்களுக்கு இடையூறாக பேனர்கள் வைக்க வேண்டாம் என நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதனையும் மீறி ஆங்காங்கே ஒருவருக்கு ஒருவர் போட்டி போட்டுக் கொண்டு பேனர்கள் வைக்கப்பட்டு வருகிறது. கடந்த வாரம் எனக்கு நீதிமன்றத்தில் இருந்து சம்மன் வந்தது. அதில் பொது இடத்தில் பேனர் வைத்தது தொடர்பாக எஸ்எஸ்பி, எஸ்பி, இன்ஸ்பெக்டர், எஸ்ஐ மற்றும் அந்த பேனரில் எனது படமும் இடம்பெற்றிருந்ததால் நானும் கோர்ட்டில் ஆஜராகி விளக்கம் தர வேண்டும் என குறிப்பிடப்பட்டிருந்தது. விசாரித்ததில் குடும்பம் நடத்தவே கஷ்டப்படும் ஒருவர் இவ்வளவு செலவு செய்து வழக்கு தொடர்ந்துள்ளார். பின்னர் தான் தெரிந்துள்ளது இதற்கு பின்னணியில் ஒரு அமைச்சர் உள்ளார் என்பது. நான் அமைச்சராக இருந்த போதே ஏராளமான பிரச்சனைகளை எல்லாம் பார்த்துவிட்டுதான் இதெல்லாம் வேண்டாம், நம்மை தேர்ந்தெடுத்த மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்வோம் என ஒதுங்கி வாழ்ந்து வருகிறேன். ஆனால் 1-2 அமைச்சர்கள் இன்னும் எனக்கு தொடர்ந்து தொல்லை கொடுத்து வருகின்றனர். இதனை புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியோ கண்டும் காணாதது போல் இருக்கிறார் என முன்னாள் அமைச்சர் சந்திர பிரியங்கா வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். மேலும் அந்த வீடியோவின் இறுதியில் நான் யாரை சொல்கிறேன் என கண்டுபிடித்திருப்பார்கள். அது அவ்வளவா நல்லா இருக்காது, அவ்வளவுதான், பார்த்துக்கோங்க, நீங்களும் வாழுங்க, என்னையும் வாழ விடுங்க, நன்றி என குறிப்பிட்டுள்ளார். ஆளுங்கட்சியை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் சந்திர பிரியங்காவின் இந்த பரபரப்பு வீடியோ புதுச்சேரி அரசியலில் புயலை கிளப்பியுள்ளது. ஒரு 1 வீக் முன்னாடி ஒரு சம்மன் வருது. என்ன அப்படின்னு பார்த்தா அந்த சம்மன் ஒண்ணுமே கிடையாது. அதாவது அந்த கட் அவுட் வச்சதுக்கு இவங்கெல்லாம் காரணம் சொல்லணும் அப்படின்னு. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பி, எஸ்எஸ்பி, எஸ்ஐ, இன்ஸ்பெக்டர், இந்த மாதிரி கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் எல்லாரும் சொல்லணும். கடைசியாக கொம்யூன் பஞ்சாயத்து கமிஷனர், முனிசிபல் கமிஷனர் அவங்கெல்லாம் இருக்கணும் அப்படின்னு இருக்கு. கடைசியாக ஒரு ஆள் இருக்கு. யாருன்னா என்னோட படம் என்னோட கட் அவுட்ல இருந்ததுனால அவங்களும் ஒன் ஆஃப் த ரெஸ்பாண்டன்ட், அவங்களும் பதில் சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு. சரி, நம்ம யார் அதை அனுப்பியிருப்பாங்கன்னு நம்ம பார்க்குறப்போ எனக்கு I was shocked. அவங்க ஒரு நார்மலான பர்சன், பாவம். அவங்க கிட்ட ஃபேமிலி நடத்துறதுக்கு கூட பெருசா கஷ்டப்படுற ஒருத்தவங்க. ஒரு ஹைகோர்ட் போறதுன்னா எவ்வளோ செலவாகும், ஒரு வக்கீல் வைக்கிறதுனா எவ்வளோ செலவாகும், இதெல்லாம் தாண்டி பண்ற அளவுக்கு இல்லாத ஒரு மனுஷன் ஏன் அவங்க பண்ணியிருக்காங்கன்னு விசாரிக்கிறப்போதான் தெரியுது என்னன்னா இதுக்கு பின்னாடி ஒரு அமைச்சர் அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லி. எனக்கு நம்ம மினிஸ்டரா இருக்கிறப்போ அவ்வளோ பிரச்சனைகள்லாம் சமாளிச்சு, அப்பா நம்மளுக்கு இந்த பிரச்சனையே வேண்டாம், நம்ம பாட்டுக்கு தொகுதியில நம்மளுக்கு மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க, தேர்ந்தெடுத்திருக்காங்க, நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒதுங்கி வரோம். ஆனா நம்ம ஒதுங்கினதுக்கு அப்புறமும் ஒரு சுயநலமா அந்த கண்ணிங்னு சொல்லுவாங்கல்ல, எதுக்குன்னா ஒருத்தர் கண்ட்ரோல்ல நம்ம வர முடியல அப்படின்னா ஒரு பொண்ணு எவ்வளோ டார்ச்சர் பண்ணுவாங்கங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள். ஏன்னா நானும் கொஞ்ச நாளாவே பார்த்துட்டு இருக்கேன், பயங்கர ஒரு டார்ச்சருக்குள்ளேயே போயிட்டு இருக்கு. நம்ம நம்ம கூட இருக்கிறவங்கள ப்ரொடெக்டிவா பார்த்துக்கணும். ஒரு நல்ல அரசியல்வாதிக்கு அதுதான் ஒரு நல்ல எண்ணங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம மினிஸ்டரா இருந்தப்ப நம்மளுக்கு எவ்வளவு பிரச்சனை எல்லாம் தந்தாங்க, அதெல்லாம் நம்ம எதையுமே வெளிக்காட்டிக்காம ரொம்ப நாசுக்கா வெளில வந்துட்டோம். இன்னைக்கும் அந்த அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா நம்மள அவ்வளோ டார்ச்சர் பண்றாங்க. நான் யாருன்னு பேர்லாம் சொல்ல விரும்பல, எல்லாரையும்லாம் சொல்ல முடியாது, எல்லாரும் தேர் வெரி ஜெம், நம்ம எல்லாரையும் தப்பா சொல்லிட முடியாது. நான் சொல்றது ஒரு ஆளு 2 ஆளுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கோர்ட்டுக்கு வச்சு எவ்வளவு வேலை, ஒரு அமைச்சரா இருந்தா எவ்வளவு வேலை இருக்கும். அமைச்சருங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. முதல்ல எம்எல்ஏங்கிறதே அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறது. ஒரே வீட்டுல இருக்கிற ஒருத்தருக்கே பிடிக்க மாட்டேங்குது, நம்மள மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க. எவ்வளவு ஒரு கஷ்டங்கள் எல்லாம் தாண்டி
தமிழ்நாடு மாதிரி கூட கிடையாது. பாண்டிச்சேரியில வீடு வீடா போய் ஒருத்தர்கிட்டையும் ஓட்டு வாங்கி அவங்கள நம்மள பிடிக்க வச்சு நம்ம செய்யற வேலைகள் பிடிச்சி எவ்வளவு கஷ்டப்பட்டு ஜெயிக்கிறோம். ஆனா வந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் மறந்துட்டு, உங்களுக்கு ஓட்டு போட்ட ஜனங்களை மறந்துட்டு நீங்க இதெல்லாம் ஒரு வேலையா விட்டுட்டு இது ஒரு வேலையா எடுத்து பண்றீங்கன்னா அப்ப நீங்க எவ்வளவு ஃப்ரீயா இருக்கீங்க. அப்ப மக்களை பத்தி யோசிக்காம எப்படியெல்லாம் இருக்கீங்கிறது இதுக்கு ஒரு உதாரணம். ஏன்னா அவங்க தொகுதியில போய் கேட்கும் போதுதான் தெரியும் அங்க எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குன்னு. அதை சால்வ் பண்றதுக்கு உங்களுக்கு நேரம் இல்லை, ஆனா இதெல்லாம் பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்கு. ஏன்னா ஒரு பொண்ணு வளர்ந்து கஷ்டப்பட்டு வந்துடக்கூடாது. வந்துட்டா ஐயோ அரசியலே வேண்டாமான்னு சொல்ற அளவுக்கு அவங்கள அசிங்கப்படுத்தி அவங்கள எவ்வளோ கேவலப்படுத்த முடியுமோ கேவலப்படுத்தி கூட இருக்கிற ஆளுங்கள்லாம் கஷ்டப்படுத்தி கொண்டுட்டு வைக்கிறீங்க. இது ஒரு அரசியல். இந்த மாதிரி அரசியல்லாம் எனக்கு என்னுடைய அப்பா கற்றுக் கொடுக்கல. நம்ம யாருக்கும் நல்லது செய்யறோங்கிறத தாண்டி யாருக்கும் எந்த கெட்டதும் செஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி வளர்த்த மனுஷனோட பொண்ணு நான். அதாவது வீட்டுக்கு போற வழியில இருந்து நம்மள வேவ் பார்க்கறதுக்கு ஆளுல இருந்து ஒரு ஸ்பையெல்லாம் நம்மள சுத்திட்டே இருக்கும். இந்த மாதிரி ஸ்பை பண்றதுல இருந்து எல்லாமே நம்மளுக்கு தெரியும். என்னோட போனோட டீட்டெயில் கலெக்ட் பண்றதுல இருந்து அதெல்லாம் எப்படி நீங்க வாங்குறீங்க. மேபி நீங்க எல்லாம் கவர்மெண்ட்குள்ள இருக்கிறதுனால வாங்குறீங்க. அதெல்லாம் நீங்க வாங்குறது எனக்கு தெரியும். எனக்கு சேஃப்டியான ஒரு இடத்துல நான் இல்லைங்கிறதும் எனக்கு தெரியும். அதை விட முக்கியமான விஷயம், இதெல்லாம் நம்ம ஃபீல் பண்ணி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போறோம். ஒரு பெரிய அதிகாரி, நம்ம அதை சொல்லக்கூடாது பேரை, அந்த அதிகாரி அங்க உட்காந்துக்கிட்டு நாளைக்கு எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா நான் என்னங்க பண்ணுவேன்னு கேக்குறப்ப அவங்க சொல்றாங்க, வேணும்னா ஒண்ணு பண்ணுங்களேன், உங்களோட சொத்துக்கள் எல்லாம் நீங்க மாத்தி வச்சிருங்க வேற யார் பேர்லயாவது. ஒரு அதிகாரி அந்த மாதிரி சொல்ற என்ன மாதிரி அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் நீங்க பண்ணியிருந்தா ஒரு அதிகாரி இவ்வளோ ஒரு நக்கலானது அதையும் கேட்டுக்கிட்டு ஒரு மினிஸ்டரோட பொண்ணா இருந்திருக்கும். நமக்கே இவ்வளோ பிரச்சனைனா அப்ப அவங்க எல்லாம் எவ்வளோ மக்கள்லாம் கஷ்டப்படுவாங்க அப்படிங்கறதெல்லாம் தாண்டி தான் சர்வே ஆயிட்டு இருக்கும். ஒன்னே ஒண்ணுதான், நீங்க எவ்வளோ என்ன பண்ணாலும் என்ன பெருசாலாம் பாதிக்காது. இதுக்கு மேல இழக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. நிறைய கஷ்டப்பட்டாச்சு, எல்லாத்துக்கும் துணிஞ்சுதான் அரசியலுக்கு வரோம். இங்க ஒன்னே ஒண்ணுதான், மக்களுக்கு நல்லது செய்யணும். பொண்ணா சாதிக்க முடியாதுங்கிறது எதுவும் கிடையாது, அது பண்ணணும். அதை விட இப்போ வரைக்கும் உங்க பேரை நான் சொல்லாம இருக்கிறதுக்கு காரணம், நீங்க எவ்வளவு நான் மினிஸ்டரா இருந்தப்போ என்ன டார்ச்சர் பண்ணீங்க, இதெல்லாம் சொல்லாம இருக்கிறதுக்கு ஒரே காரணம் என்னோட சிஎம் மட்டும்தான். என்னோட அப்பா ஸ்தானத்துல இருக்க சிஎம், அவருக்காக மட்டும்தான் நான் யார் பேரையும் சொல்லாம இருக்கேன். Taste the Daily.